திடீர்னு ஒரு பாயிண்ட்ல படம் முடிஞ்சிட்ட ஒரு ஃபீல் வந்துருச்சு. இவ்வளவு நாளா மறைஞ்சிருந்தவங்களை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் கன்வின்சிங்கா சொல்ல. ஆனா அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் பிளாக், கிட்டத்தட்ட காந்தாரா கிளைமேக்ஸோட வேற ஒரு வெர்ஷன். அடடா இப்பவே இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேல இந்த கதை எங்க போகும் அப்படின்னு நினைக்கும் போது அகைன் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயமே நடக்கும். ஆனால் அங்கே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படும் போது அது நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டிக் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஆக்ஷன் கொரியோகிராஃபி தாறுமாறு, ஆனால் லென்த்தியாக போகுது. கொஞ்சம் காமெடிலாம் உள்ளே வச்சுருக்காங்க, அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிடலாம். என்னடா இழுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது டோட்டலாக எதிர்பார்க்காத ஒரு மேட்டர் நடந்துச்சு பாருங்கள். அங்கேருந்து படம் முடிகிற அந்த 20 நிமிஷம் ப்ரெஷோ ஆடியன்ஸே கைத்தட்டுற லெவலில் கூஸ்பம்ஸ் காட்சிகளாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நிலத்து மேலே மக்களுக்கு இருக்கிற பற்று, பக்தி, அவங்களுடைய கல்ச்சர், லைஃப் ஸ்டைல், அதை டெஸ்ட்ராய் பண்ண நினைக்கிற, அவங்க நிலத்தை அடைய நினைக்கிற ரூலர்ஸ் ஆர் அப்ரஸர்ஸ், நாம் எல்லாத்தோடும் மேலே அப்படின்னு நினைக்கிற வில்லன் கேரக்டர்ஸ், இதோட அரசியல்னு யூனிவர்சலான இந்த களம், நிலம் சார்ந்த இந்த கதை ஒழுங்காக சொல்லப்படும் போது பாண்டோராவில் நடந்தாலும் ஆடியன்ஸ் சேர் பண்ணுவாங்க, காந்தாராவில் நடந்தாலும் சேர் பண்ணுவாங்க.